ஹலோ கைஸ், வெல்கம் டு விஆர் அப்டேட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரீ பிளான் ஃபார் 10/4/2024 10/4/2024க்கான ப்ரீ பிளான் பார்க்க போகிறோம். நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, நாளைக்கு எப்படி இருக்க போது நம்ம பார்ப்போம் பொறுமையாக. ஓகே, நேற்று என்னால் போட முடியல இன்னைக்கு நாளோட ப்ரீ பிளானு. பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு நான் லெவல்ஸ் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, நீங்கள் அதை நோட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான் உங்ககிட்ட காட்டிடுறேன். எதுக்காக எப்படி இந்த லெவல் மார்க் பண்ணேன். இந்த ட்ரெண்ட் லைனோட அழகை மட்டும் பாருங்க. இந்த ரெண்டுத்து தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கேயும் பாருங்க, அதே நடந்திருக்கு. இதை நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ண நினைச்சீங்கன்னா தப்பு. என் ப்ரீவியஸ் வீடியோல பாருங்க, இல்லை என் ஃப்ரெண்ட் பேஜ் என் போஸ்ட்டை பாருங்க, உங்களுக்கு அது கரெக்டாக தெரியும். இப்போ நான் ஏன் இந்த லெவல் மார்க் பண்ணிருக்கேன் ஓகே சொல்றேன். மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குன்னா, இங்க பட்டுட்டு இந்த ரெட் கேண்டில் இருக்குல்ல, இந்த ரெட் கேண்டில்ல கரெக்டா பாருங்க, ரெட் கேண்டிலோட க்ளோஸ்ல பாடியில எடுத்திருக்கான். இப்போ என்ன பண்ண போறேன், ட்ரெண்ட் லைன் அழிச்சிட போறேன். அழிச்சிட்டு ஒரு புது ட்ரெண்ட் லைன் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்கேருந்து எடுத்து இதான் இப்போ புது ட்ரெண்ட் லைன். ஓகே, இதான் புது ட்ரெண்ட் லைன். இப்போ நீங்க பாக்குறீங்க நிறைய லெவல்ஸ் இருக்கு. இந்த பாடியில நான் திருப்பி இங்க போட்டிருக்கேன். இப்போ இது எப்படி போட்டிருக்கேன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது எப்படி போட்டிருக்கேன்னா, இப்ப அடுத்து இப்போ இங்க வந்தது இங்க பால் நிற்க, அப்ப இங்க எப்படி நிற்கும்னு நம்ம யோசிக்கலாம். ஒன்றும் இல்லை, அதே இடத்துல ரெட் கேன் வந்திருக்கு, பக்கத்துல கிரீன் கேன் வந்திருக்கு, அங்கதான் நிற்பான். அடுத்து இது இங்க அழகா ஒரு கேண்டில், அழகா ஒரு லெவல் பாக்ஸ் யூஸ் பண்ணி போடுங்க. இது என்ன பண்ண, கிரீன் கலர்ல போட்டுக்கோங்க, இன்னும் இதுவா இருக்கும் கரெக்டா. ஓகேவா, இது சப்போர்ட் ரைட். ஆனா அடுத்தது பாருங்க, திருப்பி இங்க பட்டு தெரியாம அலாரம் ஆன் பண்ணிட்டு திருப்பி ஏறி இருக்கான். எனக்கு ஓகே, இதுவும் ஒரு சப்போர்ட்டா இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா, இது மற்றபடி எந்த தப்பும் கிடையாது இதுல. நெக்ஸ்ட், மார்க்கெட் இவ்வளவு தூரம் மேலே போயிருக்கான். இந்த ரெட் பாடியை ஓவர்டேக் பண்ணியாச்சு, எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் போது இந்த ரெட் பாடி இருக்கான் பாத்தீங்களா, இவனை மட்டும் கிரீன் பாடியால வின்னே பண்ண முடியல. இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெட் பாடியை மட்டும் வின் பண்ண முடியல. அதனால தான் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸா மார்க் பண்ணிருக்கேன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் 5 மினிட்ஸ்ல பிரேக் ஆகி நமக்கு இங்க ரீடெஸ்ட்ல சப்போர்ட்டிங் கேண்டலோட வந்துச்சுன்னா, அப்புறம் இன்னொன்னு முக்கியமான விஷயம், இது நீங்க ஸ்பீ எடுக்க போறீங்கன்னா அந்த சார்ட்டை எடுத்து பாருங்க, அது ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா சப்போர்ட்ல இருக்கான்னு. இப்போ இது ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து அது சப்போர்ட்ல பி இல்லாம அதுவும் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம், பி கீழே போக போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு பி மேல தானே போகணும். அப்பதானே அப்போ ரெண்டுமே கோரிலேஷன் இருக்கான்னு கரெக்டா பாத்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு. இது நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் கைஸ். இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க, விளையாட்டுத்தனமா பண்ணாதீங்க. இது ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்னு என்ன பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, நமக்கு நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்கு, 143 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு எங்க என்ட்ரி கிடைக்குதோ இங்க மேல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, அதையும் நான் மார்க் பண்ணேன், இங்க வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இங்க கொஞ்சம் வச்சுட்டு அழகா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரேட் எடுத்து முடிங்க. இது நாளைக்கான பிளான். நெக்ஸ்ட், பேங்க் நிஃப்டி. நான் 5 மினிட்ஸ்ல மார்க் பண்ணிருக்கேன். எனக்கு 15 மினிட்ஸ்ல லெவல்ஸ் கிடைக்கல, அதான் உண்மை. 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் அதே தான். எப்படி இதை மார்க் பண்ணிருக்கேன், மார்க்கெட் இங்க வந்திருக்கா, நான் எனக்கு ஒரு ரூல் வச்சிருக்கேன், மார்க்கெட் வந்திருக்கான், இங்க ஒரு ரெட் பாடி போட்டிருக்கான், அதே ரெட் பாடியில இவ்வளவு தூரம் இறங்கி இந்த ரெட் பாடி மார்க் பண்ணி காட்டுறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். இது இந்த ரெட் பாடியிலே நிறுத்தி திருப்பி ஏறி இருக்கா, அப்ப என்ன அர்த்தம், இந்த லெவல் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இவ்வளவு தூரம் கீழே வருவான், அதுக்கப்புறம் கரெக்டா பாருங்க அதே மாதிரி வந்திருக்கான். நாளைக்கு அதே தான், இங்க ரெட் பாடி வந்திருக்கு, இன்னும் இந்த ரெட் பாடி வின் பண்ணல. நிஃப்டியில பார்த்தா அதே சினாரி. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, சின்ன லெவல் தான் இது, பிரேக். இங்க நம்ம சப்போர்ட்டிங் கேண்டில் சி சார்ட்டை நல்லா பாருங்க. அது பார்க்காம பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைமிங் மிஸ் ஆகும். ஆப்ஷன்ல டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
டைமிங் மிஸ் பண்ணீங்கன்னா டைம் லீக் ஆகும், ப்ரெஷர் ஆகும், ஃபியர் வரும், எல்லாம் வரும் நமக்கு. நான் ரியலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் காய்ஸ். என்ன பண்ணோம், பிரேக் ஆனதுக்கு அப்புறமா இங்கே ரீடெஸ்ட் எடுக்கும் போது அழகாக எடுக்கலாம். இங்கே நிறைய தடவை ரீடெஸ்ட் ஆகும், ஆனால் எது பர்ஃபெக்டான ரீடெஸ்ட் நீங்கள் புரிஞ்சு எடுக்கணும். இது பேரிகேட். நெக்ஸ்ட் திருப்பி இங்கே வந்து சப்போர்ட்டிங் கேண்டில், சிஇல அது பிஇல சப்போர்ட்ல இருக்கணும், சிஇல ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். 2 சார்ட் 3 சார்ட் நீங்க வச்சு அழகா ஒரு செட்டப்பா எடுத்து பண்ணீங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இங்க பாருங்க ஒரு அழகான மூமெண்ட் இருக்கு. 121 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்கு. நாளைக்கு பர்ஃபெக்டா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு எக்ஸ்பைரி வேற, நிறைய தில்லுமுள்ளு பண்ணுவாங்க, நிறைய இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதை உங்களுக்கு எது பர்ஃபெக்டா இருக்கோ அதை புரிஞ்சு அதை நல்லா கேப்சர் பண்ணி பண்ணுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த லெவல்ஸ் உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன், அப்போதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்க்க பண்றதுக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.